தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற கட்சியை துவங்கி நடத்தி வரும் விஜய் சார் கடைசி படம் ஜனநாயகன் அப்படின்றது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். வினோத் சார் இயக்கியிருக்கும் ஜனநாயகன் மூலம் தான் விஜய் சாரை கடைசியாக பெரிய திரையில பார்க்க முடியும் அப்படின்ற கவலையில ரசிகர்களுமே இருக்காங்க. அதே சமயம் ஜனநாயகன் படத்தை கொண்டாடி அது வசூல்ல புதிய சாதனை படைக்க வேண்டும் அப்படின்னு முடிவுமே பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில அனில் ரவிபுடி இயக்கத்துல பாலகிருஷ்ணா, ஸ்ரீலீலா உள்ளிட்டோர் நடிப்புல வெளியாகி வெற்றி பெற்ற பகவத் கேசரி படத்தை ஜனநாயகன் அப்படின்ற பெயர்ல ரீமேக் செய்யறாங்க அப்படின்ற பேச்சு கிளம்பியது. ஜனநாயகன் படப்பிடிப்பு தளத்துல இருந்து கசிந்த விஜய் சாருடைய புகைப்படத்தை பார்த்த பிறகு இது பகவத் கேசரி ரீமேக் தான் அப்படின்னு சினிமா ரசிகர்கள் முடிவுமே பண்ணாங்க. ஜனநாயகன் படம் பாலகிருஷ்ணா அவர்களுடைய பகவத் கேசரி படத்துடைய ரீமேக் கிடையாதாம். பகவத் கேசரியுடைய குட் டச் பேட் டச் பற்றி பாலகிருஷ்ணா பேசிய காட்சி மட்டும்தான் ஜனநாயகன் படத்துல வச்சிருக்காங்களாம். சோ எதையுமே முறைப்படி செய்கிற ஆள் விஜய் சார். இதனை அடுத்து அந்த ஒரு காட்சியை எடுத்துக்கொள்ள பகவத் கேசரி குழுவை அணுகியதன் உரிமையை மட்டுமே 4.5 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்களா. ஆகையால இந்த காட்சியை ரொம்பவே மெனக்கட்டி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த காட்சி தற்போது வெளியாக உள்ள ட்ரெய்லருமே இடம்பெறும் அப்படின்ற தகவலுமே தற்போது வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இந்த படத்துடைய ட்ரெய்லருக்கான அறிவிப்பு இந்த வார இறுதியில வெளியாக கூடும். அடுத்த வாரம் இந்த ட்ரெய்லர் வெளியாக உள்ளதாக செய்திகள் வைரல் ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.